பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அதிகாலையிலையும் கூட உங்களோடு கூட யூடியூப் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தையை பேச தேவன் கொடுத்த நல்ல சிலாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்குள்ளே நாம் தெரிந்து கொள்கின்ற வேத வசனம் சங்கீதம் 55 அதிகாரம் 22 வார்த்தையின் வாசிப்போம். அதில் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சங்கீத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆம், கர்த்தர் மேல் பாரத்தை வைக்க வேண்டும். வருத்தப்பட்டு பாரசமக்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அநேக ஜனங்கள் பாடுல, கஷ்டத்தில், வேதனையில் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படியாக நாம் வெளியே நின்று பார்த்தோம் என்றால் இந்த பைபாஸ் ரோடில் ஜனங்கள் போவதும் வருவதுமாக அவர்களுடைய வேலைகளையும் அவருடைய காரியங்களையும் பார்ப்பதற்கு விரைந்து ஓடிக்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆம் அருமையானவர்களே, இவர்கள் அத்தனை பேரும் அவருடைய வாழ்க்கைக்காக, அவங்க மனதில் இருக்கிற பாரத்துக்காக, மனதில் இருக்கிற ஏக்கத்திற்காக ஓடுகிறார்கள். நாளை குறித்து கவலைப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். எப்படி என் பிள்ளைக்கு திருமணம் ஆக வேண்டுமே, அதற்கு பணம் வேணுமே, என் பிள்ளையை படிக்க வைக்கணுமே, வீடு கட்டி கொண்டு இருக்கிறோம் முடிக்கணுமே. ஒவ்வொரு மனிதனுக்கும் மனதிலே ஒரு பாரம். அந்த பாரம் இவங்க என்ன செய்கிறது? இயக்கிக்கொண்டே இருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர்கிட்ட உங்க பாரத்தை இறக்கி வைங்க. ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் அல்ல பிள்ளைகளுக்கு திருமண காரியமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய பாரத்தை சொல்லுங்க, உங்கள் காரியத்தை சொல்லுங்க. கர்த்தர்கிட்ட உங்களுடைய காரியங்களை சொல்லும்போது உங்கள் மனதில் இருக்கிற பாரம் அத்தனையும் குறைக்கப்படும். நீங்கள் மனதில் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த வழியிலே வருகிறவர்கள் கஷ்டப்பட தேவையில்லை, பாரமான சுமையை சுமக்க தேவையில்லை. கர்த்தர் தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதத்தில் இருக்கிறது. அருமையானவர்களே, அநேக ஜனங்கள், அன்னைக்கு கடவுளை அறியாத மக்கள் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிறார்கள். அநேக பணம் சம்பாதிக்கிறார்கள், சமாதானம் இல்லை. அநேக சொத்துக்கள் இருக்குது, நிம்மதி இல்லை. அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள், சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அநேக பணம் இருக்கு, நோய் பிரச்சனை, அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை, அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை, சொந்தத்துக்கும் மற்றவர்களுக்கும் பிரச்சனை. இதெல்லாம் மனிதனுக்குள்ள இருக்கிற பாரம். ஆம் அருமையானவர்களே, இந்த பூமியில வேதனைப்படுவது, கஷ்டப்படுவது, துக்கப்படுவது, எல்லா காரியங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த மனுக்குலத்திற்கு வந்தார். அவர் வருத்தப்பட்டு பாரசமக்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாற தருகிறேன் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அங்கே இளைப்பாறும் போது உங்களுடைய பாரங்களை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய துக்கங்களை, உங்க பிள்ளையுடைய காரியங்களை இறக்கி வைக்கும் போது அங்கே சந்தோஷம் உண்டாகிறது, அங்கே சமாதானம் உண்டாகிறது. நீ போகிற பாதைக்கு தெளிவான பாதையை தேவன் காட்டுகிறார். சுமையை வைத்துக்கொண்டு என்ன தேடினாலும் ஒரு புது வழி கிடைக்காது. பெரிய தலையில பெரிய பாரம் வைத்துக்கொண்டு ஒரு காரியத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கனாலும் அது சரியாய் போய் சேர முடியாது. அந்த பாரம் ஒரு காரியத்தை செய்ய விடாத அளவுக்கு தன்னை மட்டுப்படுத்தும். அருமையானவர்களே, உலக காரியங்களுக்காக, உலக கவலை, உலகுடைய பொருளுடைய ஆஸ்திகளுக்காக நீங்க வேதனைப்பட வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு 2 கரங்கள் நீட்டி வருத்தப்பட்டு பாரசமர்களே என்னிட வாங்க என்றாரு. உங்க வீட்டில் வருத்தமா, கவலையா, கஷ்டமா, கண்ணீரா, கடனா, ஆண்டவர்கிட்ட வாங்க. உங்க குறைகளெல்லாம் அவற்றை அறிக்கை செய்யுங்க. அப்போது ஆண்டவர் உங்க குறைகளெல்லாம் நீக்கி ஆண்டவர் உங்களை நீதிமானாய் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம் அருமையானவர்களே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா, இறக்கி வச்சுட்டீங்கன்னா அவர் என்ன செய்வார்? நமக்கு ஆதரிப்பார். 2 கரங்களை குடிச்சு நம்மளை கட்டிக்கொள்வார், அணைத்துக் கொள்வார், வார்த்தை கொண்டு தேற்றுவார்.
நம்மளை உயர்த்துவார், ஆதரிப்பார். ஆதரவு இல்லாமல் இருக்கிறீங்களா அருமையான சகோதரனே சகோதரியே? ஆண்டவற்றை வாங்க. அவர் ஆதரிக்கிற தேவன், சுமைகளை கஷ்டங்களை சுமக்கிற, கஷ்டங்களை ஏற்றுக்கொள்கிறவர், பாவங்களை ஏற்றுக்கொள்கிறவர், துக்கங்களை ஏற்றுக்கொள்கிறவர். அவர் சுமை தாங்கி. அருமையானவர்களே, உங்கள் சுமையை ஆண்டவற்றை கொடுங்க. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறுங்க என்று சொல்லுகிறார். உங்களுக்கு வருத்தமோ பாரமோ கஷ்டமோ இருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி வராது. அருமையானவர்களே, உங்களுக்கு பாரம் நீங்க வேணுமானா இயேசு வண்டை வாங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்களை ரட்சிப்பார், இயேசு உங்களை நேசிக்கிறார். அவரே அற்புத தெய்வம். அவற்றை வந்தவங்க ஒரு நாளும் யாரும் கெட்டு போனதே கிடையாது. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீங்க உண்மை உள்ளவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை தீமையான பாதையில் விடவே மாட்டார். நீங்க நினைக்கலாம், நான் எவ்வளவோ நல்லா இருக்கிறேன், எவ்வளவோ உண்மையா இருக்கிறேன், ஆனா கஷ்டம் இன்னும் தீரலை அப்படி நினைக்கிறீங்களா? சரி சகோதரனே, உங்களுடைய கஷ்டங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, மனுஷன்ட்ட சொல்லாதீங்க. உங்களுடைய வேதனைகளை மனுஷன்ட்ட சொல்லாதீங்க. மேலும் மேலும் பெரிய பாரமா இருக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு இரக்கம் வருவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவளே, நீங்கள் உங்களுடைய பாவங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த பூமியிலே சந்தோஷமாய் உங்களை ரட்சிக்கிற தெய்வன் உங்களோடு இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் அறிந்து கொள்ளாத மக்கள் இந்த வார்த்தையை கேட்டிருப்பேனால், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்து ஆண்டவர் அற்புதம் செய்ய நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரை நன்றியில் எடுத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடான் என்று வார்த்தையை நாங்கள் வாசித்து அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரே அப்பா நம்முடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அநேக பிள்ளைகள் கஷ்டத்தில், பாடில், வேதனையில், துக்கத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பார்களானால் ஆண்டவரே அவர்களுடைய கஷ்டங்கள் மாறும்படியாக நிச்சயிக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுடைய காரியங்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற அருமையான சகோதரர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையில் தவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன், வியாதிப்பட்டு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பேரையும் பேர் பேர் ஆசந்தித்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை ஜெபிக்கிறேன். கர்த்தாவே கிருபையில் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற மக்களை ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லுகிற மக்களை நீர் தொட்டு ரட்சித்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கிருபையில் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். நன்மையினால் முடி சொட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.